ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் அழகிய திமிரே எபிசோட் 12. காவியாவை வெகுநேரம் காணவில்லையே என்று அங்கு வந்த சண்மதி கண்ட காட்சி. நவீன் சற்று கடினமான முகத்துடன் சென்றதும் காவியா அழுது வீங்கிய முகத்துடன் வெளியே வந்ததும் தான் அவளது மனம் காவியாவின் அழுகைக்கான காரணத்தை அறிய முற்பட்டது. அனைத்தையும் யோசித்து அவளது மனம் எடுத்த இறுதி முடிவு, நவீன் காவியாவை ஏதோ மனது காயப்படும்படி திட்டியிருக்கிறான் என்ற தவறான முடிவை. இந்த அண்ணனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. கிடைச்ச சான்ஸை உபயோகப்படுத்தாம இப்படி காவியாவை அழ வச்சுட்டானே. இவன் எங்கே ரொமான்ஸ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது? கொஞ்சம் சிரமந்தானோ என்று மனதிற்குள் நினைத்தவளாய் அங்கிருந்து சென்றாள் சண்மதி. கீழே வந்த காவியா அங்கு தன் வீட்டு படைகள் வந்திருப்பதை பார்த்து மேலும் நொந்தாள். வாடா தங்கம், ஏன் கண்ணு எல்லாம் வீங்கி இருக்கு என்று அக்கறையாய் வசந்தி கேட்க, ஐயோ அம்மா, அவளுக்கு கண்ணே அப்படித்தான், முட்டைக்கண்ணு என்றான் மதன். உன்னை கேட்டாங்களா என்ற ரீதியில் ஒரு பார்வை பார்த்தாள் அர்ச்சனா. அவனது பார்வையை பார்த்தவன் அமைதியாய் தலையை கீழே தொங்க போட்டான். அதெல்லாம் ஒன்றுமில்லை வசந்தி, மழையில் நனைஞ்சிட்டு வந்தேல்ல, கொஞ்சம் தலைவலி அதான் என்று காவியா சாதாரணமாக பேச, சரி சரி எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் போய் லஞ்ச் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம் என்றபடி நகர்ந்தார் வசந்தி. பேசலாமே என்றாள் அஞ்சனா. காவியாவோ அமைதியாக இருந்தாள். அதை கவனித்த சண்மதி, காவியா இங்கே வந்தப்ப இருந்த துள்ளல் இப்போது இல்லையே, என்ன நடந்திருக்கும்? அண்ணா என்ன சொல்லியிருப்பான் என இல்லாத மூளையை போட்டு குழப்பி கொண்டிருந்தாள். ராஜாவுக்கு ராஜானா அண்டா, எனக்கு மந்திரின்னு யாருமில்ல என்று பாடியபடி வந்தான் கார்த்திக். அம்மா, நவீன் எங்கம்மா என்றபடி வந்த கார்த்திக் அப்பொழுதுதான் அறையில் அமர்ந்திருந்தவர்களை கவனித்தான். அவனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. என்ன, எல்லா வானரமும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்று காவியாவை பார்த்தவன், தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு போகலையா? அதான் துரை மறுபடியும் ஆஃபீஸ் வரலையோ, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா? நம்ம கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லையே என்று தானே பேசிக்கொண்டவனாய் தானும் சென்று அமர்ந்தான் கார்த்திக். வாங்க கார்த்திக் அண்ணா என்றான் மதன். அதான் வந்துட்டேனே, அப்புறம் என்ன வாங்க என்றான் கார்த்திக். ஏன்னா கோபமாக இருக்கீங்க என்று மதன் கேட்க, இல்லையே நல்லா தானே இருக்கேன் என்று சிரித்து காட்டினான். எனக்கு ஜூனியர், அவனுக்கு கூட ஃபிகர் இருக்கு, ஆனால் எனக்கு என்று மனதிற்குள் நினைத்து வெளியில் பல்லை காட்டினான் கார்த்திக். பார்த்து பல்லு சுலுக்கிக்க போகுது என்று அர்ச்சனா கூற, அந்த கவலை உனக்கு எதுக்குமா, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் நவீன் எங்க என்று கார்த்திக் கேட்க அர்ச்சனா குதித்தாள். ஹை, அப்போ அத்தான் வீட்டில் தான் இருக்காங்களா என்று மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினாள். அவள் கேட்டு முடிக்கும் முன் அங்கு வந்தான் நவீன். எதுவுமே நடக்காததை போல் அங்கு வந்த விதத்தை பார்த்த காவியா உள்ளுக்குள் பொறுமினாள். எப்படித்தான் இவன் மட்டும் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கிறானோ தெரியல, எப்படி முடியுது என்று அவள் நினைத்து கொண்டிருக்க, என்னால் முடியும் என்ற ரீதியில் ஒரு பார்வை பார்த்தான் நவீன். அவன் பார்த்தவுடன் தலையை திருப்பி கொண்டு, நான் என்ன நினைக்கிறேனோ அது எப்படி தான் கண்டுபிடிக்கிறானோ என்று முனகினாள். அப்படி இருந்தும் அவனை சைட்டடிக்கும் வேலையை செவ்வனே செய்தாள் காவியா. கத்திரிப்பு நிற சட்டையும் சந்தன கலர் பேண்ட்டுமாய் அலையாய் அடர்ந்த சிகையுடன், கழுத்தில் சின்ன அளவில் 2 இதயங்கள் இணைந்த டாலரும் அழகிய வடிவிலான செயினுமாய் கம்பீரமாய் அமர்ந்திருந்தான். காவியா பார்ப்பதை நவீன் உணர்ந்தே இருந்தான். இருந்தாலும் அவளை பார்க்கவில்லை. இவர்களின் பார்வை பரிமாற்றங்களை முதலில் இருந்து கவனித்து கொண்டிருந்த அர்ச்சனா மனதிற்குள் சிரித்து கொண்டாள். அப்புறம் அத்தா, நாங்களும் கொஞ்சம் இருக்கோம், எங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க என்று அவள் கூற, உன்னை கவனிக்காமல் யாரை கவனிக்க போகிறேன்? அப்புறம் பயாடி, எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க என்றான் இழுவையாய். அது 2 நாள் ஆகுது அத்தா, ஆனால் உங்களை தான் பார்க்க முடியலை என்றாள் அர்ச்சனா சலித்தவளாய். இவ நம்மிடம் பேசத்தான் காசு கேட்பா, இப்போ எல்லாம் நல்ல வக்கனையாக பேசுவா என்று அர்ச்சனாவை மனதிற்குள் அர்ச்சித்தான் மதன். அண்ணா என்று கார்த்தியை அழைத்தாள் காவ்யா. ராம் சுற்றுமுற்றும் பார்த்தவன், என்னையவா என்னையவா என்ற பாணியில் நம்பாமல் திரும்ப திரும்ப கேட்டான். உங்களைத்தான், அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் என்று காவியா கேட்க, இல்லைம்மா, நீ என்ன அண்ணான்னு சொன்னியா, அதான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் என்று கார்த்திக் கூற அவனை முறைத்தாள் காவியா. சரி சரி, என்ன தங்கச்சி வேணும் என்று கார்த்திக் கேட்க, காவியா கார்த்தியிடம் எதையோ சொல்ல வர நவீனின் பேச்சு அதை தடுத்தது. ஏய் கார்த்தி, ஆஃபீஸில் இல்லாமல் நீ இங்கே என்ன பண்ணுற? நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்களோ அதைத்தான் நானும் பண்ணுறேன் என்று கார்த்திக் கடுப்பாக கூற, இருந்து இருந்து இன்னைக்கு தான் என்னையும் ஒரு மனுஷனை மதித்து இந்த காவியா எதையோ கேட்க வந்தா, அதையும் கெடுத்துட்டான், நீ நல்லா இருப்படா சாமி என்று முனகினான் கார்த்திக்.
என்னடா அங்கே முணுமுணுப்பு என்று நவீன் கேட்க, அது ஒன்றும் இல்லை நண்பா, என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது இல்லையா, அதை சொன்னேன் என்றான் சமாளிப்பாய். இப்போ இந்த வசனம் எதுக்கு தேவையில்லாம என்ற ரீதியில் அவனை முறைத்தான் நவீன். சாப்பாட்டின் வாசனை ஊரையே தூக்கியது. கார்த்திக் வாசனை பிடித்து கொண்டே டைனிங் வரை செல்ல அவனை நூல் பிடித்து கொண்டே காவியாவும் சென்றாள். அவர்களின் செய்கையை பார்த்த நவீனுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. எதில் ஒத்துப்போகுதோ இல்லையோ, சாப்பாட்டு விஷயத்தில் 2 பேருக்கும் ஒத்துப்போகுது என்று மனதில் நினைத்தவனாய் சாப்பிடச் சென்றான். சந்தோஷ், மாமா இது அநியாயம், நாங்களும் இருக்கோம், ஆனால் எங்களை யாருமே உபசரிக்கவே இல்லையே என்று அஞ்சனாவிற்கும் சேர்த்துதான் பேசினான். சாரிடா பெரிய மனுஷா, வாங்க சாப்பிட போகலாம் என்று நவீன் அழைக்க சந்தோஷ் முறுக்கி கொண்டான். மாமா, நான் உங்களுக்கு மச்சான், ஞாபகம் இருக்கா? மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும், அதை தெரிஞ்சு நடந்துக்கோங்க. என்னை மதிக்காத வீட்டில் நான் கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேன் என்றான் வீராப்பாய். நவீன், சரி சாப்பிடாதீங்க மச்சினரே என்றான் படக்கென்று. ஹீ ஹீ, கொஞ்சம்தான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் மாமா, அப்படின்னா ரொம்ப சாப்பிடுவேன்னு அர்த்தம் என்றான் சந்தோஷ். நவீன் சிரிப்பை அடக்க, உனக்கு எதுக்கு இந்த வெட்டி கௌரவம் என்று நக்கலாக கேட்டாள் அஞ்சனா. விடுக்கா, மாமை மச்சின உறவில் இதெல்லாம் சாதாரணம் இல்லை மாமா என்று நவீனை துணைக்கு அழைத்தான் சந்தோஷ். நவீன், உங்கள் வழக்க அப்புறமா வச்சுக்கோங்க, இப்போ அங்கே சாப்பிட போயிருக்கிறது உங்கள் அக்காவும் பாசக்கார அண்ணனும் என்று இழுத்தான். அட ஆமா இல்லை, ஏய் அஞ்சனா வாடி, அப்புறம் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது என்று அவளை இழுத்து கொண்டு ஓடினான் சந்தோஷ். அர்ச்சனா சமைத்த பதார்த்தங்களை எடுத்து வைத்து கொண்டிருக்க மதன் அவளை மேலும் மேலும் பார்த்து கொண்டிருந்தான். அவளை இன்றுதான் முதலில் சுடிதாரில் பார்க்கிறான். அவனுக்கு தெரிந்த அளவு அவள் தாவணிதான் அணிவாள். இன்று ஒரு மாற்றமாக அவள் அணிந்திருந்தது அவளின் அழகை இன்னும் கூடுதலாக காட்டியது. அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். என்ன பார்வை என்று அவள் கண்களாலேயே கேட்க, ஒண்ணுமில்லை என்று தலையசைத்தான் மதன். தம்பி போதுண்டா, வாய மூடு, நீ விட்ட ஜொல்லுல இந்த வீடே மிதக்குது என்று மதன் முதுகில் அடித்தான் நவீன். ஐயையோ மாட்டிக்கிட்டோமே என்று திருட்டு மொழி மொழித்தான் மதன். அவனது மொழியை பார்த்த நவீனுக்கு இதழோரம் புன்னகை அரும்பியது. இருந்தாலும் நீ அண்ணனை மிஞ்சிய தம்பியாகிட்ட, கண்களாலேயே காதல் கவிதை வாசிக்கிறீங்களோ என்று கேட்க மதன் வெட்கப்பட்டவனாய் தலையை குனிந்தான். கொடுத்து வைத்தவன் என்று பெருமூச்சு விட்டவன் தன்னவளை பார்க்க, இதில் எதையும் கவனிக்காது எதையும் கருத்தில் கொள்ளாது நடப்பது யாருக்கோ என்ற பாணியில் அவளும் கார்த்திக்கும் நன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர். நவீன் காவியாவை பார்ப்பது கோபமாய் பார்ப்பது போலவும், காவியா அதற்கு பயந்து தலை குனிந்து சாப்பிடுவது போலவும் சண்மதியின் கண்களுக்கு தெரிந்தது. பார்க்குறான் பாரு ஒரு டெரர் பார்வை, ரொமான்ஸ்னா என்ன வெள்ளன்னு கேட்பான் போல இருக்கு. காவியா கொஞ்சம் பாவந்தானோ என்று தனது அன்னிக்காக மனதிற்குள் வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தாள் சண்மதி. நல்லா சாப்பிடு காவியா, கோழி கொத்துன மாதிரி கொத்துற என்று அன்பாய் கடிந்து கொண்டார் வசந்தி. பாருங்க மாமா, இங்கே இருக்கிறது எல்லாம் பாதி அவ தான் காலி பண்ணா, ஆனால் அத்தை என்னடானா கோழி கொத்துன மாதிரிங்கிறாங்க. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல? டேய், என் பொண்டாட்டி சாப்பிட்றத கண்ணு வைக்காதடா, பாவம் அவளே நோஞ்சானா இருக்கா என்று நவீன் அக்கறையாய் கூற, இது தேராத கேஸ் என்று சாப்பிட ஆரம்பித்தான் சந்தோஷ். அம்மா, அப்புறம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அந்த கவர்மெண்ட் டெண்டர் எனக்கே கிடைச்சிடுச்சுமா என்றான் கண்களில் கனவு மின்ன. தெரியும்பா, நீ மறந்தாலும் என் வீட்டுக்காரர் மறக்காமல் என்கிட்ட சொல்லிட்டாரு என்று வசந்தி கூற, சாரிம்மா ஒர்க் டென்ஷனில் மறந்துட்டேன் என்றான் மன்னிப்பு கோரும் பாவனையில். சரி விடுப்பா, நீ சொன்னா என்ன அப்பா சொன்னா என்ன, எப்படியோ விஷயம் தெரிஞ்சா சரி, அதை கொண்டாடத்தான் இந்த விருந்து என்று வசந்தி கூற, காவியா கோபமாய், அத்தை இது போங்காட்டம், என் பிறந்த நாளைக்கு தானே சமைக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ இப்படி சொல்கிறீங்க என்றாள். சரி விடு தங்கம், 2க்கும் சேர்த்துன்னு வச்சுக்கோயே என்று வசந்தி சமாதானமாய் கூற, அந்த வகையில் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க வசந்தி என்றாள் காவியா. என்னத்த காவியா கொடுத்து வச்சிருக்காங்க என்றான் கார்த்திக் வாயில் சாப்பாட்டுடன். அவனை ஒரு முறை முறைத்தவள், என்ன சொல்லுங்க வசந்தி, எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்காரர் உங்ககிட்ட சொல்லிடுறாரு, ஆனால் என் வீட்டுக்காரர் என்கிட்ட எதையுமே சொல்கிறதில்ல என்றாள் நவீனை பார்த்து கொண்டே. அவள் சொல்லியதை கேட்டதும் நவீனுக்கு புறையேற அருகில் அமர்ந்திருந்த அர்ச்சனா, பார்த்து அத்தான், பார்த்து சாப்பிடக்கூடாதா என்று அவன் தலையை தட்டி தண்ணீரை எடுத்து கொடுத்தாள். காவியா அர்ச்சனாவை தீயாய் முறைத்தாள்.
இப்போ அக்கா எதுக்கு நம்மளை இந்த முறை முறைக்கிறாங்க என்று அர்ச்சனா யோசிக்க, காரணம் தெரிந்த நவீனோ சிரிப்பை வாயினுள் அடக்க வெகுவாய் சிரமப்பட்டான். காவியாவின் பேச்சிலிருந்து அவர்கள் சேரும் காலம் தொலைவில் இல்லை என்று வசந்தி மனதிற்குள் ஒரு சிறு சந்தோஷம் வந்து குடிக்கொண்டது. கடவுளே, இந்த குழந்தைகள் இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாய் சந்தோஷமாய் இருக்கணும்பா என்று வேண்டிக் கொண்டார். காவியா, இன்னைக்கு பிறந்தநாள் ட்ரீட் என்னோட செலவு. சாயந்தரம் எல்லாரும் சினிமாவுக்கு போயிட்டு அப்படியே டின்னர் வெளியே முடிச்சிடலாம் என்றான் மதன். ஐ, சினிமாவுக்கா? ஜாலி. நவீன் மாமா, நீங்களும் எங்கள் கூட வாங்களே என்று சந்தோஷ் கூற, இல்லை சந்தோஷ், எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க என்று நவீன் கூற, மறுபுறையாய் காவியாவின் முகமும் கார்த்திக்கின் முகமும் ஒரு சேர சோர்ந்தது. காவியாவின் பார்வையில் என்ன கண்டானோ தெரியவில்லை. சரி சரி, நானும் வரேன் என்றான் நவீன். ஏண்டா கார்த்தி, நான் வரலன்னா நீ ஏன் முகத்தை தொங்க போடுற என்று காவியாவை பார்த்து கொண்டே கேட்க, உனக்கு என்னடா பார்க்குற ஃபிகர் எல்லாம் அடங்குது, ஆனால் நான் அப்படியா? அப்பப்போ பீச்சு, பார்க்கு, சினிமான்னு போனால் தானே கலர்ஃபுல்லாக 4 ஃபிகரை பார்க்க முடியும். ஏன் கஷ்டம் எனக்கு என அப்பாவியாய் முடித்தான். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது என்று நவீன் கூற, டேய், நான் எங்கடா கெட்டு போனேன் திருந்துறதுக்கு என்று அலறினான் கார்த்திக். இவ்வளவு வேலை பண்ணியும் கவர்மெண்ட் டெண்டர் எப்படிடா அவனுக்கு கிடைச்சிது என்று கோப ஆவேசமாய் கத்தி கொண்டிருந்தார் அமைச்சர் சுந்தரலிங்கம். இல்லை தலைவரே, அவன் முதல்ல அமௌண்ட் பொய்யா கோட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்குவோம்னு நினச்சி பிறகு சரியான அமௌண்ட் கோட் பண்ணியிருக்கான். சும்மா சொல்லக்கூடாது தலைவரே. பையன் பார்க்கறதுக்கு மட்டும்தான் சிங்கம் மாதிரின்னு நினச்சேன், செயல்லையும் காட்டிட்டான் என்று அமைச்சரின் அல்லக்கை சொல்ல, தூத்தேரி, என்னடா என்கிட்ட வந்து அவனை நல்லவன், சிங்கம், அப்படி இப்படின்னு கதை அளக்கிற? என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. இந்த டெண்டரை அவன் முடிக்கக்கூடாது. எனக்கு என் பொண்ணு ஆசைப்பட்டது நடக்கணும் என்று ஆவேசமாய் கத்தினார். அப்பனும் மகளும் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலை. இது எதில் கொண்டு விடப்போகுதோ என்று புலம்பியவாறு சென்றான் அமைச்சரின் அல்லக்கை. நவீனின் வீட்டில் உள்ள அந்த ஊஞ்சல் காவியாவிற்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அதில் அமர்ந்து தலையை சாய்த்து அமர்ந்தவாறு ஊஞ்சலாடி கொண்டிருந்தாள். அனைவரும் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்க இவள் மட்டும் அமைதியாய் யோசனையுடன் ஆடிக்கொண்டிருந்தாள். எதிர்ச்சையாய் அந்த பக்கம் வந்த நவீன் அவளின் மோன நிலையை கண்டு அப்படியே நின்றான். சிற்பி செதுக்கிய சிலையாய் சுடிதாரின் துப்பட்டா காற்றில் பறக்க, மாலை நேரத்து மழை பொழிந்த மேகம் அவளின் அழகை பன்மடங்கு கூட்டியது போல் இருந்தது நவீனிற்கு. தன்னிலை மறந்து நின்றான். யாரோ தன்னை உற்று பார்ப்பது போல் தோன்ற திடீரென்று திரும்பி பார்த்தாள் காவியா. நவீன் நிற்பதை பார்த்து, இந்த கார்த்திக் லூஸை எதிர்பார்க்கறதுக்கு நம்ம நேர்லேயே பேசிடலாம் என்று நினைத்தவாறு அவன் அருகில் சென்றாள் காவியா. ஆஹா, சும்மாவே வில்லங்கத்தை கூட்டுவா, இதில் தனியாக வேற சிக்கிட்டேனே என்று நவீன் நினைத்து முடிக்க அவனின் அருகில் வந்து நின்றாள் காவியா. சுடிதார் துப்பட்டாவை கைகளில் முடிச்சு போடவும் அவிழ்ப்பதுமாய் இருந்தாள். இப்போ எதுக்கு இப்படி நிற்கிற? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்று நவீன் கேட்க, அது வந்து என்று திணறினாள். அதான் வந்துட்டேயே, சொல்லு. இல்லை, ஐவி வந்தோம்ல, அதை நான் முடிக்கலை, அதனால் நீங்கள் ஃபினிஷிங்னு போட்டு கொடுக்குறீங்களா என்றால் தயக்கமாய். நொந்து போனான் நவீன். இதை கேட்கத்தான் இவ்வளவு பில்டப்பா? ஒரு நிமிஷத்தில் நான் என்னெல்லாம் நினச்சிட்டேன் என்று முணுமுணுத்தான். அப்படியா மேடம், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே செய்து தாரேன், சரியா என்றான் பல்லை கடித்து கொண்டு. சட்டென்று காவியாவின் முகம் பிரகாசமானது. சரி என்று தலையை ஆட்டினாள். வேற ஏதாவது இருக்கா என்று அவன் கேட்க, அவள் இல்லை என்று தலையாட்ட, சரி எனக்கு வேலை இருக்கு என்றபடி சென்றான் நவீன். ஒரு நிமிஷம் என்று கூப்பிட்டவள் அவனின் அருகில் சென்றாள். அவனை மார்க்கமாய் ஒரு பார்வை பார்த்தவள், அப்போ பேசுனது ஸ்டூடெண்ட் காவியா, இப்போ பேசுறது மிஸ்ஸஸ் நவீன், அதாவது நான் காவியா, நீங்கள் நவீன். சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை என்றாள். இப்போ எதுக்கு தேவையில்லாத இந்த வசனம் என்ற பாவனையில் நவீன் பார்க்க, அவனின் சட்டை காலரை கொத்தாக பற்றியவள் அவனை தனக்கு மிக அருகில் இழுத்தாள். புரை ஏறுகிறது, விக்கல் எடுக்குதுன்னு யாராவது தலையை தட்டுனாங்க, அது என் பார்வைக்கு வந்தது, அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். 3 வருஷமானாலும் சரி, 30 வருஷமானாலும் சரி, 3 ஜென்மமே ஆனாலும் சரி, உனக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி என்று அதிரடியாக மிரட்டியவள் அவன் அதிர்ந்து நின்ற அந்த கணத்தை பயன்படுத்தி அவனது இதழ்களில் நீண்ட ஒரு முத்தத்தை கொடுத்தாள். அதில் அவன் அதிர்ந்து போய் அவள் கண்களையே உற்று பார்த்து கொண்டிருக்க அவளும் விடாமல் அவனின் இதழ்களை சுவைத்து கொண்டிருந்தாள். அவனின் இதழுக்கு விடுதலை செய்தவள் வேகமாக அவனிடமிருந்து பிரிந்து ஓடிவிட்டாள். சற்று நேரம் திகைத்து நின்ற நவீன் தனக்குள் சிரித்தவனாய் அவள் போன பாதையையே பார்த்து கொண்டே நின்றான்.
மாலை நேரம் வர அனைவரும் அமைதியாக காரில் சென்று கொண்டிருந்தனர். மௌனமே அங்கு ஆட்சி மொழியாக ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஓரளவிற்கு மேல் கார்த்திக்கால் அந்த அமைதியை பொறுக்க முடியவில்லை. இப்போ எதுக்கு எல்லாரும் இப்படி மியூசியத்தில் இருக்க மாதிரி இருக்கீங்க? நம்ம படத்துக்கு தானே போகிறோம், கொஞ்சம் சிரிங்க என்று ஒவ்வொருத்தராய் பார்த்து சொல்ல அனைவரும் ஒரு வினோத பிறவியை பார்ப்பது போல் பார்த்துவிட்டு திரும்பி கொண்டனர். என்னடா இது, நம்ம எதுவும் தப்பாக சொல்லிட்டோமா? எல்லோரும் ஒரு மார்க்கமாக பார்க்குறானுங்க. இல்லையே, நாம் தப்பாக எதுவும் சொல்லலையே என்று தனக்குத்தானே சொல்வது போல் சற்று சத்தமாக சொல்லிவிட்டான். அவனது பேச்சை கேட்ட நவீனால் சிரிப்பை அடக்க முடியாமல் வாய்விட்டு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். அவனது அந்த சிரிப்பை கேட்ட கார்த்திக்கு மிகவும் வியப்பாகவும் அதே சமயம் சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த 3 வருடங்களில் அவன் சிரித்ததை விட வேதனைப்பட்ட நாட்களே அதிகம். ஆனால் இன்று அதையெல்லாம் மறந்து அவன் மகிழ்ச்சியாக இருப்பது கார்த்திக்குக்கு மகிழ்ச்சியாகவும் கண்களில் கண்ணீரும் தேங்கி நின்றது. அதே மகிழ்ச்சியுடன் கார்த்திக் திரும்பி காவியாவை பார்க்க அவள் கண்களிலும் கண்ணீர் திரை போட்டு வரவா வரவா என்று அனுமதி கேட்டுக்கொண்டே நின்றது. கார்த்திக்கை பார்த்தவள் அவன் கண்களில் தெரிந்த செய்தி அறிந்து தலையை கீழே தொங்க போட்டு கொண்டாள். இந்த சந்தோஷத்திற்கு காரணம் நீதான் என்ற செய்திதான் அது. தேவையில்லாம இந்த 3 வருடங்களில் நான் நவீனை ரொம்ப நோகடித்து விட்டேனோ, என்னாலதான், எல்லாம் என்னாலதான் என்று மனதிற்குள் மருகினாள் காவியா. அவன் எதற்காக அப்படி செய்தான், ஏன் அப்படி செய்தான் என்று கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லையே. அம்மா சொல்வது போல் எனக்கு புத்தி மழுங்கிவிட்டது. எனக்காக, என் உயிருக்காக விலகி போனவனை நான் வார்த்தையாலும் செய்கையாலும் மிகவும் வருத்தி விட்டேனே என்று தலையை குனிந்து அழ ஆரம்பித்தாள், சத்தம் யாருக்கும் கேட்காமல். மதன் வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டு வர அர்ச்சனா அவனையே பார்த்து கொண்டு வந்தாள். எப்படி வரான் பாரு, அமுக்கு நீ வாயை திறந்து சொல்கிறானா பாரு, நான் உன்னை காதலிக்கிறேன்னு. சரி, பக்கத்தில் உட்காந்தா துரைக்கு கொஞ்சம் புரியும்னு பார்த்தா டியூப் லைட்டு ஒருத்தி பக்கத்தில் இருக்காளே, கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுவோம். ஒரு மண்ணும் தெரியலை. இவனை நான் கல்யாணம் பண்ணி என்ன கொடுமையை அனுபவிக்க போறேனோ. நான் இங்கே இருக்க வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு வரான், மக்கு மக்கு என்று மனதிற்குள் நொந்தாள். இவள் எண்ணங்கள் இப்படி இருக்க அங்கு மதனின் மனதிலோ வேறு சிந்தனை ஓடியது. இவ எதுக்கு இப்போ பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கா? ஏற்கனவே இவளை பார்த்தா என்னென்னமோ ஆகுது. இந்த லட்சணத்தில் ஒட்டி உரசிக்கிட்டு வரா. அப்புறம் நான் ஏதாவது பண்ணுனா கண்ணகியா மாதிரி கண்ணாலேயே எரிக்க வேண்டியது. மதன், உன் நிலைமை இப்படி ஆகணும் என்று முணுமுணுத்தான். கார் தியேட்டர் வாசலில் நிற்க, என்ன யாருக்கும் இறங்குற ஐடியா இல்லையா என்று கார்த்திக்கின் குரலை கேட்ட பிறகே மூவரும் அவரவர் சிந்தனையில் இருந்து வெளியில் வந்தனர். கீழே இறங்கிய காவியாவின் முகம் கண்டு நவீன் திகைத்தான். வீட்டிலிருந்து கிளம்பும்போது நல்லா தானே இருந்தா, இப்போ முகம் அழுத மாதிரி வீங்கி இருக்கு. ஒருவேளை அழுது இருப்பாளோ என்று மூளையை போட்டு கசக்கிக் கொண்டே இருந்தான் நவீன். உனக்கு என்னடா, நீயும் இப்படி இருக்க என்று கடுப்பாக கார்த்தி கேட்க, கார்த்தி அண்ணா வாங்க நாம போவோம், அவங்க நின்று நிதானமாக யோசிச்சுட்டு வரட்டும் என்று அஞ்சனாவும் சந்தோஷம் சொல்ல, அதுதான் சரி வாங்க போகலாம் என்றபடி சென்றனர் மூவரும். காவியா தன்னுடன் வருவாள் என்று நவீன் எதிர்பார்க்க, ஆனால் காவியாவோ மதனின் பின்னால் சென்றாள். இவளுக்கு என் கூட வருவது கூட பிடிக்கவில்லையா என்று கோபமான நவீன் விறுவிறுவென்று சென்றான். எங்கு அவனோடு சென்றால் தான் தன் கட்டுப்பாட்டை இழந்து அவன் முன் அழுது விடுவோமோ என்று நினைத்துதான் காவியா மதனுடன் சென்றாள். மதனும் காவியாவை கூட்டிக் கொண்டு செல்ல அதில் கடுப்பான மற்றொரு ஜீவன் அர்ச்சனா. தியேட்டருக்குள்ளும் காவியா மதன் அருகில் சென்று அமரப்போக கோபமான அர்ச்சனா, அக்கா ஏன் இடத்த ஏன் பிடிக்க பார்க்குறீங்க, உங்கள் இடத்த மறக்காம தக்க வச்சுக்கோங்க என்று கோபத்தில் வார்த்தைகளை வீசிவிட்டாள். ஏற்கனவே மனதளவில் துவண்டு போயிருந்த காவியா அர்ச்சனாவின் வார்த்தைகளில் மேலும் துவண்டாள். அங்கு நிலவிய படத்தின் சத்தத்தில் அர்ச்சனாவின் பேச்சு யார் காதிலும் விழவில்லை. அனைவரும் படம் பார்ப்பதிலேயே கண்ணாயிருந்தனர். காவியா நவீனை தேட மதனுக்கு அடுத்து அஞ்சனாவும் சந்தோஷும் கார்த்திக்கும் அடுத்து நவீனுமாக அமர்ந்திருந்தனர். வேகமாய் கண்களை துடைத்து கொண்டவள் நவீனின் அருகில் சென்று அவனுக்கு அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அவள் தன்னுடன் வரவில்லை என்று பாறையாய் இறுகியிருந்த நவீனின் முகம் சற்று தெளிந்தது. அனைவரும் படம் பார்த்து கொண்டிருக்க காவியாவிற்கு அதில் நாட்டம் செல்லவில்லை. முதல் நாள் இரவு 12 மணியிலிருந்து சரியாக தூக்கமில்லாமை, பகல் முழுவதும் ஆட்டம், இப்பொழுது அழுகை என்று களைத்து போன அவள் உடம்பு ஓய்விற்காக ஏங்கியது. இதே சிந்தனையில் படம் பார்க்கவும் அவளுக்கு பிடிக்கவில்லை. நவீனின் வலது கைக்குள் தனது கைகளை சேர்த்து பின்னிக்கொண்டு அவன் தோளிலே சாய்ந்தவள் தன்னையும் அறியாமல் அப்படியே தூங்கிவிட்டாள். தான் செய்த ஒவ்வொரு செயலும் நவீனுள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அறியாது ஒரு குழந்தை போல் உறங்கும் தன் மனைவியை ரசித்து பார்த்தான் அவன். ஏண்டி இப்படி உன்னையும் வருத்தி என்னையும் போட்டு இம்சை பண்ணுற,
நானும் சாதாரண மனுஷன்தாண்டி என்று தூங்கிக் கொண்டிருந்தவளிடம் பேசிக்கொண்டிருந்தான். அவனின் பேச்சு தூக்கத்திலும் அவளிடம் தாக்கத்தை ஏற்படுத்த மேலும் அவனிடம் ஒன்றினாள். கோழி குஞ்சாய் தன்னிடம் பதுங்கியவளை மேலும் தன் கைகளால் இறுக்கமாய் அணைத்து கொண்டான். அதற்கு மேல் நவீனுக்கும் படத்தில் மனம் லயிக்கவில்லை. ஒரு வழியாய் படம் முடிந்து அனைவரும் கிளம்ப காவியா தூங்கிக் கொண்டிருந்த விதத்தை பார்த்த அனைவருக்கும் மனம் நெகிழ்ந்தது. நவீன் அண்ணா, இன்னைக்கு டின்னர் எல்லாம் கிடையாது, இனி அவளை எழுப்ப முடியாது, அதனால் வாங்க வீட்டிலேயே போய் நம்ம டின்னரை முடிச்சுக்கலாம் என்று மதன் கூற நவீனுக்கும் அதுவே சரி எனப்பட்டது. அதே சமயம் நவீனின் செல் குரல் எழுப்ப அதை எடுத்தவன் அம்மாதான் என்று பேசி முடித்தவன் மதன், சாரதா அத்தை மாமா எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களாம், அதனால் நம்ம இங்கேயே வர சொன்னாங்க என்றவன் காவியாவை பார்க்க அவள் நன்றாக உறங்கி கொண்டிருந்தாள். மாமா அவளை எழுப்புங்க என்று சொன்ன சந்தோஷ் காவியாவை எழுப்ப முற்பட வேண்டா சந்தோஷ் என்றான் நவீன். கார்த்தி, காரை நீ எடு என்று சாவியை அவனிடம் தந்தவன் காவியாவை தூக்கி கொண்டான். அதை பார்த்த கார்த்திக், டே நவீன், இந்த பூஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா என்றான். எப்படி இருக்கே என்று கேட்டுக்கொண்டே நவீன் நடந்து கொண்டிருக்க தியேட்டருக்குள்ள வந்து மயக்க மருந்து கொடுத்து ஒரு பொண்ணை கடத்துற மாதிரி இருக்கு என்று கார்த்தி சொல்ல நவீன் அவனை முறைத்தான். கார்த்தி காரை ஓட்ட மதன் முன்னால் அமர்ந்திருந்தான். நவீன் காவியாவை அணைத்தவாறு அவளின் தூக்கம் கெடாதவாறு பின்னால் அமர்ந்திருந்தான். அவற்றை பார்த்த அர்ச்சனா ஏக்கமாய் ஒரு பார்வை பார்த்த பிறகு மதனை பார்க்க அவன் அவளை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.